شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. பேரன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, கொள்கை சொந்தங்களே, சகோதரர்களே, கர்பலா வரலாறும் 73 கூட்டங்களும் என்ற தலைப்பின் கீழ் தொடர்ச்சியாக வரலாற்று தகவல்களும் சில ஆதாரபூர்வமான செய்திகளையும் நாம் பார்த்து வருகிறோம். இந்த தொடர்பின் இறுதியில் இன்றைக்கு அமர்ந்திருக்கிற நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததற்கு பிறகிலிருந்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கின்ற வரைக்கும் பார்ப்பதாக ஆரம்பத்தில் நாம் சொல்லியிருந்தோம். எவ்வளவு பலமான செய்திகளை கர்பலாவினுடைய வரலாற்றோடு தொடர்புபடுத்தி உங்களிடத்தில் சொல்ல முடியுமோ அதை நாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். இடையில் சில செய்திகள் விடுபட்டிருக்கலாம், அது தலைப்பிற்கு அவசியமானதாக தெரியவில்லை என்ற காரணத்தினாலையும் 5 நாட்கள் முழு வரலாற்றையும் சொல்ல முடியாது என்கிற காரணத்தினாலையும் சுருக்கமாக சொல்லிட்டு வரோம். அப்போ அந்த வரலாற்றினுடைய இறுதி நாளாக இன்றைக்கு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்பலா என்ற களத்தை நேற்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது துல்ஹஜ் பிறை 9 கர்பலா வரலாற்று அந்த களத்தை சந்திக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். துல்ஹஜ் 9 கிடையாது, ஆஷுராவினுடைய 9ஆம் நாள், விடிந்தால் 10வது நாள். அப்போ முஹர்ரம் மாதத்தில் ஆஷுரா பிறை ஆஷுராவினுடைய 9ஆம் நாள் அன்றைக்கு விடியறதுக்கு முன்னால் கர்பலா என்ற களத்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் அடைகிறாங்க. இதோட நேற்றைக்கு நாம் பார்த்துருந்தோம். அதற்கு பிறகு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு சின்ன கனவு ஏற்பட்டதாக நம்ம பார்த்துருந்தோமா இல்லையா? அந்த கனவுல அப்பாவி மக்கள் கூஃபாவை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க, ஈராக்கை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க, மரணமோ இவர்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு முன்னறிவிப்பு போல ஒரு குதிரைப்படை வீரர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கனவுல தோன்றுவார். உடனே கண் விழித்து இது என்ன இடம் அப்படின்னு கேட்கும் பொழுது மக்கள் சொல்லுவாங்க, இது கர்பலா. அப்போ ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், கர்புன் சோகமும் ஓ பலாவும் சோதனையும் நிறைந்த இடம் என்று அர்த்தம். இப்படின்னு சொல்லி வாயை மூடுவதற்கு முன்பாக ஒரு 4000க்கும் மேற்பட்ட கூட்டத்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எதிர்த்து நிற்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஈராக்கின் ஆளுநர் இப்னு சியாத் அவர்கள் தயார் செய்து ஒரு படையை அனுப்பியிருக்கிறாங்க. இந்த படையினுடைய தளபதி உமர் பின் சாத் என்று சொல்லக்கூடிய நபரும் அவருக்கு துணையாக ஷிம்ர் என்று சொல்லக்கூடிய இன்னொருவரும் இருக்கிறாங்க. 2 பேர்த்துடைய கதாபாத்திரத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒன்று ஷிம்ர், இன்னொன்று உமர் பின் சாத். இப்போ உமர் பின் சாத் அவர்கள் இருக்கிறாங்க, 4000 பேர். இப்போ ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூடாரத்தை அமைச்சு கூடாரத்தை சுற்றி பெண்கள் இருக்கிறாங்கல்ல, குடும்பங்களோடு வந்திருக்கிறாங்கல்ல, அப்போ கூடாரத்தை சுற்றி இரும்பு கரங்கள்லாம் அமைச்சு நெருப்பை விறகுகள்லாம் மூட்டி அமைத்து வச்சு கூடாரத்தில் குர்ஆனை ஓதிக்கிட்டு எடுத்துட்டு வெளியே வந்து மக்கள் இடத்துல பேசுகிறாங்க. அந்த 4000 படை வீரர் இடத்துல இப்னு சியாத்துடைய படை இடத்துல பேசுகிறாங்க, ஈராக் வாசிகளே, உங்களை எதிர்த்து நான் வரலை, உங்களை போர் செய்ய வேண்டும் என்கிற நோக்கம் எனக்கு கிடையாது, ஆட்சியை பிடிக்க வேண்டும், அந்தஸ்தை பெற வேண்டும் என்ற அடிப்படை எனக்கு இல்லை. நான் யாரு தெரியுமா? முதல்ல அதை விளங்குங்க. நான் நபிகளாருடைய மகள் வழி பேரன், நான் ஒருத்தன் தான் கடைசியாக இருக்கிறேன். அதற்கு பின்பாக ஹம்சா என்கிற என்னுடைய சிறிய தந்தை எவ்வளவு பெரிய தியாகி, என்னுடைய சிறிய தந்தைகள் ஜாஃபர் இருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய தியாகி, அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த என்னை நீங்க கொல்ல போறீங்களா? 4000 படை வீரர்கள் எதற்கு? என்னுடைய குடும்பத்தை அழிக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கிறீங்களா? இப்படின்னு ஹுசைன் அவர்கள் கேட்டுட்டு, நான் சுவனத்தின் சொர்க்கவாதிகளின் தலைவன், நபிகளார் சொன்னார்கள்,
இப்படிப்பட்ட என்ன போய் கொலை செய்ய வரீங்களா இப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ ஷிமர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இப்னு சியாத்துடைய படையில் இருக்கிறார்னு சொன்னோம்ல, அவர் குறுக்கிட்டு கேட்கிறார், இவரெல்லாம் அல்லாஹ்வை அரைகுறையாக வணங்கக்கூடியவர். உசைன் அலியை பார்த்து சொல்றாங்க, உசைன் அவங்கெல்லாம் அல்லாஹ்வை அரைகுறையாக வணங்கிட்டு இருக்கிறாங்க, முழுமையா நம்பிக்கை வைக்கல, முழுமையா வணங்கலை, அதனாலதான் போர்க்களத்துக்கு வந்து புலம்பிட்டு இருக்கிறாங்க இப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜுஹைர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், உசைன் அலி அல்லாஹ் அவருடைய படையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் குறுக்கிட்டு சொல்றாங்க, உண்மையாலுமே நீங்க தான் அல்லாஹ்வை அரைகுறையா வணங்குறீங்க, உசைன் அலி அல்லாஹ் அவர்கள் அப்படி இல்லை, அவங்க சொல்றது எங்களுக்கு நல்லாவே விளங்குது, என்ன சொல்ல வராங்க, எதற்காக ஈராக்குக்கு வந்திருக்கிறாங்க, மக்கள் கூப்பிட்டாங்க என்ற நோக்கத்துக்காக வந்தாங்கன்னு எங்களுக்கு புரிஞ்சிருச்சு, உங்களுக்கு தான் அது புரியலை என்று அவர்கள் சொல்றாங்க. அதற்கு பிறகு 3 கோரிக்கைகள் உசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்னு சியாத் அவருடைய படையில வைக்கிறாங்க. முக்கியமான 3 கோரிக்கைகள். ஒன்று என்ன, இப்போ போர் செய்யணும் முடிவு பண்றீங்களா, என்னுடைய குடும்பத்தார்கள் வெளியே 70 பேர் 73 பேர்கள் தான் இருக்கிறோம், அவங்களை கொலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா, சரி நான் 3 கோரிக்கைகள் முன்வைக்கிறேன். ஒன்று, நான் எப்படி வந்தனோ அதே வழியில் திரும்பி போயிடுறேன், நான் மக்காவுக்கு போயிடுறேன், என்னை விட்டுருங்க, போர் செய்ய நான் விருப்பம் இல்லை. இன்னொன்று, எந்த யசீதிற்கு பையத்தை செய்யக்கூடாதுன்னு நீங்கள் வந்தேனோ அந்த யசீது என்னுடைய விஷயத்தில் முடிவு எடுத்துக்கிட்டோம், என்ன அவரிடத்துல ஒப்படைச்சிருங்க. 2வது கோரிக்கை. இது ரெண்டுமே உங்களுக்கு பிடிக்கலையா, இந்த 2 கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா, சரி நான் சாகர வரைக்கும் போரிட தயார், வந்து நில்லுங்கன்றாங்க. இந்த 3 கோரிக்கைகளை எடுத்துட்டு உமர் பின் சாத் அவர்கள் எடுத்துட்டு இப்னு சியாத் கோட்டையில் இருக்கும் பொழுது அவங்கள்ட்ட போய் ஒப்படைக்கிறாங்க. இந்த மாதிரி உசைன் அலி அவர்கள் 73 பேருக்கு உள்ளதான் வந்திருக்கிறாங்க, 70 பேர் 73 பேர் அவ்வளோதான், இப்படி ஒரு படையை வச்சுட்டு நம்மெல்லாம் எதிர்க்கணுமா, யசீத் இடத்துல போகிறதாக அவங்க சொல்கிறாங்க, நம்மளை விட்டுருவோமே இப்படின்னு உமர் பின் சாத் அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு உசைன் அலி அவர்கள் மேலே ஆரம்பத்துலேருந்து ஒரு தனி மரியாதை இருந்துச்சு. அப்போ இப்னு சியாத் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உமரே நான் சொல்கிறத நீ கேட்கலன்னா உன்னுடைய பொறுப்புகள் அதிகாரங்கள் ஆட்சியிலேருந்து உன்னை நீக்கிடுவேன், உன்னை கொன்றுவேன் இப்படின்னு மிரட்டுறாங்க. உடனே உமர் பின் சாத் அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்களுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லைன்னு கட்டுப்பட்டுறாங்க. அப்போ ஷிமரை தனியாக இப்னு சியாத் அவங்க கூப்பிட்டு, உமர் பின் சாத் எப்போ வேணாலும் உசைன் அவர்களுடைய படைக்கு போயிடுவார், போனாலும் போயிடுவார், அப்படி போயிட்டா உமர் பின் சாதை கொன்றுங்க, நீங்கள் தான் அந்த அடுத்த படையின் தளபதி, உசைன் அலியை கொல்லணும், இந்த முடிவுக்கு மாறாக யாரு சொன்னாலும் சரி அவங்கள கொன்றுங்கன்னு இப்னு சியாத் ஒரு தனியாக ஒரு தகவலை சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு உமர் பின் சாத் அவர்களும் ஷிமரும் களத்துக்கு வராங்க. போர் ஆரம்பிக்க இருக்கிற அந்த நேரத்தில் மீண்டும் உசைன் அவர்கள் சொல்கிறார்கள், மக்களே உங்களுடைய சொத்தை நான் திருடிட்டேனா, உங்களை நான் கொலை செஞ்சிட்டேனா, உங்களுடைய குடும்பத்தை எதிர்த்து நின்று ஏதாவது களவாடிட்டேனா, என்னையே இந்த அளவிற்கு போர் செய்ய வேண்டும் என்ற உக்கிரத்தில் வெறியில் இருக்கிறீங்க, உங்களை நான் ஏதாவது உங்களுக்கு பாதிப்பை கொடுத்தேனா, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், இந்த ஈராக் நகர மக்கள் எங்களை அழைத்தார்கள், கைசே என்ன நீங்க கூப்பிடலையா, அந்த இப்னு சியாத் படையில் இருக்கக்கூடிய சில நபர்களுடைய பெயரை குறிப்பிட்டு சொல்றாங்க, இந்த கடிதத்தை எடுத்துட்டு என்ன வந்து மக்களை சந்திக்கல, கடிதங்களோடு வந்து எங்களை பார்க்கல, எங்களுக்கு துன்பம் தராங்க, இப்னு சியாத்துடைய தந்தை எங்களுக்கு ரொம்ப கொடுங்கோல் ஆட்சி நடத்துறாங்க, கொன்று குவிக்கிறாங்க மக்களை, எங்களுக்கு நீங்க தான் இந்த விடுதலை பெற்று தரணும்னு சொல்லலையா, கடிதத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்கலையா, என்ன அழைக்கலையா இப்படின்னு கேட்கும் பொழுது உடனே அந்த இப்னு சியாத்துடைய படையில் இருக்கக்கூடிய காவலாளிகள் சொல்றாங்க, நாங்கள் உங்களை கூப்பிடலை, கூப்பிட்ட மக்கள் கூப்பிடலைன்னு சொல்லிடுறாங்க. உடனே உசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, சுப்ஹான் அல்லாஹ், இறைவா இந்த பொய்யர்கள் மீது உன்னுடைய சாபம் இறங்கட்டும். உடனே போர் ஆரம்பிக்க தயாராக இருக்குது. 3 கோரிக்கைகள் ஏற்றுக்கல. உசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உரையை சொன்னதுக்கப்புறம் போர் ஆரம்பிக்கிற அந்த முக்கியமான ஒரு முனையில் இப்னு சியாத் அவர்களுடைய படையில் சில நபர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் உமர் பின் சாத் என்ற படை தளபதி இடத்துல எதிர்கருத்து வைக்கிறாங்க. 1000 இருந்தாலும் அவர் உமர் அல்லாஹ்வுடைய தூதருடைய பேரர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரர், அவரை கொண்டு அல்லாஹ்வுக்கு முன்னால் போய் நிற்கலான்னு நீங்கள் சொல்கிறீங்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உமர் பின் சாத் அதற்கு எதிர்கருத்து சொல்கிறாங்க, என்னதான் சொன்னாலும் சிறிய படைகளாக இருந்தாலும் சில தலைகள் உருளத்தானே செய்யும், போர் செஞ்சணும் முடிவாயிருச்சு, நம்முடைய தளபதி அமீர் அவர்கள் சொல்லிட்டாங்க, அது கட்டுப்பட்டு நடந்தாகணும் இப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, சில நபர்கள் இப்னு சியாத்துடைய படையில் இருக்கிற சில நபர்கள் ஒரு 3, 4, 5 பேர் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் முடிவு செஞ்சுட்டோம், சொர்க்கமா இந்த உலகமா என்பதை தீர்மானித்து விட்டோம்,
ஆட்சிக்கு ஆசைப்பட்டு அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டு இப்னு சியாத்துடைய படையிலிருந்து சாகிறதை விட சொற்பமான ரொம்பவும் குறைவான படையில நின்று சுவனத்திற்காக போராடி சாவதே எங்களுக்கு மேல் என்று சொல்லி உசைன் அவருடைய படையில போய் சேர்ந்துடுறாங்க ஒரு 4-5 பேர். அப்போ உசைன் அவர் இடத்துல மன்னிப்பு கேட்குறாங்க. இத்தனை நேரம் இவ்வளோ நேரம் இப்னு சியாத்துடைய படையில் இருந்ததுக்காக உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம். படையில் சேர்ந்ததற்கு பின்னால் ஷிம்ர் என்பவர் போர் முழக்கத்தை தாக்குங்கள் என்று சொல்லுகிற பொழுது உக்கிரமாக எல்லாரும் அம்பு எய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. உசைன் அலி அவர்கள் போருக்கு தயாராகி அந்த 73 பேருக்கு உட்பட்ட சில நபர்கள் போரிடுவதற்கு தயார் என்று வராங்க. அந்த நேரத்தில் பறந்து கொண்டு வருகிற காற்றை கிழித்து வருகிற அந்த அம்புகள் கூடாரத்தை தொலைக்கிறது, உசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய படையை சாய்க்கிறது. அதில் சில நபர்கள் என்னதான் 73 பேர் இருந்தாலும் 72 பேருக்குள்ள இருந்தாலும் அந்த படையில் இருக்கக்கூடிய சில நபர்கள், குறிப்பாக நாஃபின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர், உசைன் அவர்களுக்கு ஆதரிப்பு கொடுப்பவர், அவர் எந்த அளவுக்கு போராடினார்னா 2 கையையும் வெட்டிடுறாங்க. அந்த அளவுக்கு போராடுறாங்க. எதனால கையை வெட்டினாங்க? இந்த ஷிம்ர் என்பவர் கேட்கிறார், எதுக்காக இவ்வளவு கோரமான ஆட்டம், எதுக்கு உசைன் அவங்களோட சேர்ந்துட்டு இப்படி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. உடனே நாஃபி அவர்கள் கை இழந்த நிலையில் சொல்கிறாங்க, நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய பேரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரருக்காக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம், சொர்க்கத்துக்காக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். காயமடைந்தவர்கள் சேர்க்காம 12 பேரை கொலை செஞ்சிருக்கிறேன், கொன்று குவிச்சிருக்கிறேன். என் கையை மட்டும் வெட்டப்படனா உன் தலையை சீவிருப்பேன். நபிகளாருடைய அணிக்கு எதிராக நீ நிற்கிறியா இப்படின்னு ரொம்ப உக்கிரமா பேசுறாங்க. அடுத்து ஷிம்ர் அவர்கள் சும்மா விடல, அந்த நாஃபியை கொண்டுறாங்க. இப்படி உசைன் அவர்களுடைய படையிலையும் கொஞ்சம் பலமான ஆட்கள் இருந்தாங்க, ஆனால் சொற்பமான ஆட்கள். இப்படி போர் நடந்துகிட்டு இருக்க ரொம்ப முக்கியமான தருணத்தில் உசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரன் ஹசன் அவர்களுக்கு சில மகன்கள் இருந்தாங்க. அவர்களுடைய மூத்த மகன் பெரிய அலி, அவரும் சிறு வயதிலேயே போருக்கு கலந்துக்கிறார். அதே போல காசிம் என்று சொல்லக்கூடிய இன்னொரு மகன், அவங்களும் போரில் கலந்துக்கிறாங்க. இந்த ஹசன் அவர்களுடைய மூத்த மகன் பெரிய அலி என்ன செய்யறாங்கன்னா, கூடாரத்தில் இருக்கும்போது அம்பு பாய்ந்து வருதில்ல, அது அவங்க மேலே பட்டு கீழே விழுந்து மௌத்தா போயிடுறாங்க. உடனே உசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய சகோதரி ஜைனப் அவர்கள் அந்த மரணித்த உடல் மேலே, தன்னுடைய மகனுடைய உடல் மேலே, அலி அவர்களுடைய உடல் மேலேயே படுத்துக்கிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ யோசிக்கிறாங்க உசைன் அவர்கள், அப்போவே ஆரம்பத்தில் என்னுடைய சகோதரர் இப்னு அப்பாஸ் சொன்னாங்க பெண்களை கூட்டிகிட்டு வர வேணான்னு. சில திருமறை வசனங்களும் மேற்கோள் காட்டுறாங்க. வெளிப்படையானது என்னவோ அதை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்விடத்தில் திட்டவட்டமாக பேசிக்கொள்வோம் என்கிற சில குர்ஆன் வசனத்தையும் அந்த இடத்துல ஓதி காட்டுறாங்க. எதிரியோடைய கூட்டம் ரொம்ப கடுப்பில் இருக்கிறாங்க, எப்படியாவது உசைன் அவர்களை கொல்லணும் இப்படிங்கிற ஒரு வெறியில் இருக்கிறாங்க. அப்போ பெரிய அலி மௌத்தா போயிடுறாங்க. அடுத்து காசிம் என்று சொல்லக்கூடிய ஹசன் அவர்களுடைய மகன், அவங்க சிறுவனாக இருக்கிற நேரத்திலேயே உசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக போரிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஷிம்ர் தூரத்துலேருந்து ஒரு படை ஒரு குதிரையில் தொடர்ந்துட்டே வராங்க. வாளை எடுத்து அந்த சிறுவனாக இருக்கிற காசிம் அவருடைய தலையை நோக்கி வீசுகிறார்கள். அந்த நேரத்தில் திடீர்னு கீழே விழுந்து அந்த குதிரையினுடைய கால்கள் ஓடக்கூடிய அந்த ஓட்ட வேகத்தில் புழுதியெல்லாம் கிளம்பி உசைன் அவர்கள் பார்க்குறாங்க, என்னுடைய சிறிய தந்தை ஏன்னு ஒரு குரல் வருது. குரல் வந்த திசையை நோக்கி பார்க்குறாங்க. கீழே பார்த்தா தன்னுடைய சகோதரனின் மகன் காசிம் அவர்கள் மரணிச்சிட்டாங்க. சின்ன குழந்தைகளை கூட சிறுவர்களை கூட விட்டு வைக்கலையேங்கிற கடுமையான தாக்கம் உக்கிரத்தில் போயிட்டு இருக்கு. லுஹருடைய நேரம் வந்துருச்சு, தொழுகையினுடைய நேரம். உசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போரை நிறுத்த சொல்கிறாங்க, கொஞ்ச நேரம் போரை நிப்பாட்டுங்க, லுஹர் தொழுகை போகணும். உடனே இப்னு சியாத்துடைய படையிலேருந்து சொல்கிறாங்க, நீங்களாம் தொழுதா ஏற்றுக்கப்படுமா? நீங்களாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்கிறவங்க, இஸ்லாத்துக்கே மாறு செய்கிறவங்க, நீங்களாம் உங்களுடைய வணக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்குவானா இப்படின்னு கேட்குறாங்க. உசைன் ரலி அவர்கள் அதற்கும் பதிலடி தராங்க. யாரை எதிர்க்கிறோன்னு தெரியாமையே பேசிக்கிட்டு, யாரை கொல்றோங்கிறத விவஸ்தை இல்லாமல் சிந்தனை இல்லாமல் பேசிக்கிட்டு நீங்கள் எங்களுடைய தொழுகையை பற்றி குறை சொல்கிறீங்களா அப்படிங்கிற இந்த கான்வர்சேஷன் உரையாடல் போயிட்டே இருக்கு. அதற்கு பிறகு சில நேரங்கள் கழித்து சில களைப்பு ஏற்படுகிறது உசைன் அவர்களுக்கு. அந்த களைப்பின் காரணமாக கூடாரத்தில் இருக்கிறாங்க. அவர்களுடைய கையில் உசைன் அவர்களுக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அப்துல்லான்னு சொல்லக்கூடிய குழந்தை. அந்த போர் நேரத்தில் கூட தன்னுடைய குடும்பத்தை எப்படியாச்சும் பார்க்கணுங்கிறதுனால அப்துல்லா அவர்களை குழந்தையை வாங்கி கையில் வச்சிருக்கிறாங்க. திடீர்னு ஒரு அம்பு அப்துல்லா அந்த சின்ன குழந்தையினுடைய உடலில் பாய்ந்து உசைன் அவருடைய கையில் அப்படியே ரத்தம் வலியுது. பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாங்க. இறைவா, வெளியே கூடாரத்தை விட்டு வெளியே இறைவா, வானத்தில் இருந்து உன்னுடைய உதவியை எதிர்பார்க்கிறேன், இல்லையா எனக்கு அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பொறுமையை கொடுத்துரு,
நான் பொறுத்துக்கிறேன், எண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் இறைவா, இந்த எல்லா நபர்களையும் எண்ணி வைத்துக்கொள், ஒரு நாள் இவங்க நாசமாக போகணும், அழிந்து போகணும், எல்லாரும் பின்னார் நரகத்துக்கு போகணும் இப்படின்னு சாபம் விடுறாங்க. அதற்கு பின்னால் எந்த அளவுக்குன்னு சொன்னால், பகலில் ரொம்ப நேரம் உசைன் அலி அவர்களை கொல்லாமே நிற்க வச்சிருக்கிறாங்க. இந்த உமர் பின் சாதுன்னு சொன்னோம்ல, இப்னு சியாத்துடைய படை தளபதி, இப்படி தான் என்னதான் மரியாதை உசைன் அவர்கள் மேலே வச்சுருந்தாலும் அதிகாரத்திற்கு ஆசைப்பட்டு என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு அம்பு எஞ்சு விட்டுறாங்க. உசைன் அவர்களுடைய தாடையில் வந்து விழுந்துருது. உசைன் அவர்கள் அதை பிடுங்கி எடுக்கிற பொழுது ரத்தம் தெரிச்சுக்கிட்டு வருது. தாகம் எடுக்குது, தாங்க முடியல. போர்க்களத்தில் தண்ணி குடிக்கலான்னு சொல்லி புராத் அப்படிங்கிற ஒரு பக்கத்தில் ஒரு நதியோ அல்லது குளமோ அல்லது ஆறோ இருக்குது. அங்கே போய் குடிக்கலாம் அப்படின்னு போகிற பொழுது ஒரு அறிவிப்பு இப்னு சியாத் விடுகிறாரு, பன்றி நாய் கூட தண்ணி குடிக்கலாம், உசைன் அவர்கள் குடிக்கக்கூடாது. எவ்வளவு கடுமையான ஒரு நேரம். உசைன் அவர்கள் அங்கே போய் நிற்கிறாங்க, எல்லாரும் சுத்து போட்டாங்க. நடுவில் உசைன் அவர்கள், பல பேர் மௌத்தா போயிட்டாங்க உசைன் அவர்களோட படையில். அப்போ உசைன் ரலியல்லாஹு அவருடைய சகோதரி வானம் விடிஞ்சு கீழே விழுகாதா? எதற்காக உசைன் அவர்களை இவ்வளவு நேரம் உயிரோடு வச்சிருக்கிறீங்க? கொண்டு தூக்கி வீச வேண்டியதுதானே? அல்லாஹ் இடத்துல போய் நிற்பீங்களே, நரகத்தை பார்ப்பீங்களா, அப்போ தெரியும்டா உங்களுக்கு இப்படின்னு சாபம் விடுறாங்க. இந்த நேரத்தில் உசைன் அவர்களை பார்த்து யாரு கொல்லலாம் கொல்லக்கூடாதுங்கிற ஒரு சின்ன உரையாடல் இப்னு சியாத்துடைய படையில் ஏற்படுது. சலசலப்பு ஏற்படுது. சில பேர் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய பேரை கொன்று நீங்கள் அல்லாஹ்வுக்கு எதிராக போய் நிற்க முடியுமா? நாளைக்கு நபிகளாருடைய முகத்தை சொர்க்கத்தில் பார்க்க முடியுமா உங்களால்? இப்படின்னு பேசிக்கிறாங்க. இப்படி என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சிமர் என்ன செய்கிறாரு, ஒரு ஆளை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறார். அவங்க என்ன செஞ்சிடறாங்க, உசைன் அலி அவர்களுடைய தோல் பூஜத்தில், வலது தோல் பூஜத்தில் ஒரு வெட்டை போடுறாங்க. அவங்களுடைய வெட்டு ஏற்பட்ட காரணத்தினால் அப்படியே மண்டிட்டு கீழே விழுகிறாங்க. அதே போல் அடுத்தடுத்து நபர்கள் கொலை செய்கிறாங்க. உசைன் அவருடைய தலை 2ஆக வெட்டப்படுது, உடல்ல இருந்து தலை பிரித்தெடுக்கப்படுது. யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு சூழல் சஹாபாக்களுக்கு மத்தியில், அடுத்த தலைமுறை தாபியன்களுக்கு மத்தியிலும் ஏற்பட்டிருக்கு. அப்புறம் உசைன் அவர்களுடைய சகாப்தம் இந்த கர்பலாவினுடைய அந்த மைதானத்தில் அவருடைய தலை விரட்டப்படுது. இது எப்போ? ஆஷுராவுடைய 10ஆம் நாள் இப்படி நடந்துருச்சு. இதற்கு பின்னால் இப்னு சியாத் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டோம், ரொம்ப சந்தோஷத்தில் குதித்து கோட்டைக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. போகும்பொழுது உமர் பின் சாத் இடத்துல உசைன் அவருடைய தலையை எடுத்துகிட்டு வாங்க கோட்டைக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு மனிதர் உசைன் ரலியல்லாஹு அவருடைய தலையை எடுத்து ஒரு தட்டில் வச்சு எடுத்துகிட்டு கோட்டைக்கு போயிட்டுருக்காங்க. கோட்டை சாத்தியில் கிடக்கு, பூட்டி இருக்குது. உடனே அவருடைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு தலையை. ஏதோ ஒரு பார்சல் பிரியாணி மாதிரி அன்றைக்கி அவ்வளோ பெரிய வெறியாட்டம் போட்டிருக்கிறாங்க. இவ்வளோ கொடுமையான விஷயம். ஒரு தட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்க. போய் தன்னுடைய மனைவிக்கு பரிசு அன்பளிப்பு செய்கிறாங்க. காலம் தந்த ஒரு கண்ணிய பரிசு உனக்கு நான் கொடுக்குறேன் பாரு அப்படின்ன உடனே அவங்க பார்க்குறாங்க. போர் விலைக்கு பார்த்தா உசைன் ரலியல்லாஹு தலை. மனைவி உடனே சொல்கிறாங்க, கணவன்மார்கள் கடை வீதிக்கு போயிட்டு வந்தால் தங்கத்தையும் வெள்ளியும் பரிசாக கொண்டு வருவாங்க, அதையெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். கேவலம் நபிகளாருடைய அல்லாஹ்வுடைய தூதருடைய பேரனுடைய தலை எடுத்துட்டு வந்தனுடைய சிந்தனை எவ்வளவு கேவலமாக இருக்கும். இதற்கு மேல் உன்னோட வாழ்ந்து நான் நரகத்துக்கு போக விரும்பலை, செத்து தொலைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த மனைவி திரும்பி போயிடுறாங்க. அதற்கு பிறகு யசீதுக்கு இந்த தகவல்லாம் தெரிய வருது. இப்னு சியாத் என்கிற ஆட்சியாளர் ஈராக்கில் மாற்றப்பட்டு வேற ஒரு ஆட்சியாளர் நியமிக்கப்படுகிறார். அவர் என்ன செய்கிறாங்க, சிரியாவுக்கு அந்த தலையை எடுத்துகிட்டு வராங்க. உசைன் அவர்களுடைய தலை எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து யசீதுக்கு முன்னால் வைக்கப்படுது. முஆவியா அவருடைய மகன் அபு சுஃபியான் அவர்களுடைய பேரன் யசீத் அவர்களுக்கு முன்னால் வைக்கப்படுது. அவங்க அதை பார்த்து ஒரு குச்சி எடுத்து உசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய இறந்து போன தலை மட்டும் இருக்குது, அந்த தலையோட உதட்டில் குத்தி பார்க்குறாங்க. அபு பரிசக் என்று அந்த சபையில் ஒருத்தர் இருக்கிறார். அவர் சொல்கிறாங்க, கையை எடுத்துருங்க. அது எப்பேற்பட்ட உடல் தலை தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது ஹசன் உசைன் இருவரை எப்படி பார்த்தாங்க தெரியுமா? முத்தமிட்ட உதடுங்க. அது சாதாரண நபர்களா? 2 பேரும் சொர்க்கத்தின் தலைவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தாத்தா என்கிற முறை, பேரன் என்கிற 2 பேர், 2 பேரும் பிறந்த சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சு அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்கீகா கொடுக்குறாங்க, ஆடு அறுத்து கொடுக்குறாங்க. பிறந்துட்டாங்கிற ஒரு தாக்கம் ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. நபிகளாருக்கு இந்த தகவல் தெரிய வருது, கழுத்தை அறுத்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்திருக்கும்?
எத்தனை பேருடைய தலை உருண்டிருக்கும். முதல்ல இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா கொஞ்சம் சிந்திக்கணும். இப்படி அடுத்து யசீத் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவர்களுடைய சந்ததிகள் உசைன் அவர்களுடைய சந்ததியிலிருந்து கடைசியாக ஒரே ஒரு ஆண் மட்டும் விடப்படுகிறார். அவருடைய பேர் ஜெயினுல் ஆபிதீன் என்ற சின்ன அலி. குடும்பத்தில் சின்ன அலின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அவருடைய பேர் ஜெயினுல் ஆபிதீன். அவரை மட்டும் சின்ன குழந்தை அப்படின்னு உயிரோடு விட்டுறாங்க. மற்ற எல்லாரும் கொண்டுறாங்க. பெண்கள் உயிரோடு இருக்கிறாங்க. பிற்காலத்தில் அந்த பெண்களை அரவணைக்கிற பொறுப்பை யசீத் அவர்கள் ஏற்படுத்தி மதினாவுக்கே திருப்பி அனுப்புகிறாங்க, மக்காவுக்கே திருப்பி அனுப்புகிறாங்க சில பேரை. அதில் அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ, என்னென்ன இருப்பிடமோ, என்னெல்லாம் செய்ய முடியுமோ, உடை என்னவெல்லாம் அவங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவைப்படுமோ அதையெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. செஞ்சு கொடுத்து அதெல்லாம் ஈடு ஆகாது, அது தனி. இப்படி கர்பலாவினுடைய சகாப்தம் முடியுது. இதற்கு பிறகு நிறைய செய்தி இருக்குது. இப்னு சியாத் அவர்கள் கொல்லப்படுதல், பிற்காலத்தில் ஒரு ஆட்சி நடக்கும். அந்த ஆட்சியில் இப்னு சியாத் அவர்கள் எந்த கொடுங்கோலனாக இருக்கிறாரோ அவர் கொல்லப்படுவார். ஆனால் நமக்கு தலைப்புக்குள்ளே வந்துடுவோம். இதுதான் கர்பலாவினுடைய வரலாறு. இந்த வரலாறை வைத்துக்கொண்டு நாம் பெறக்கூடிய படிப்பினை என்ன, அடுத்து 73 கூட்டம் இதோட தொடர்பு என்ன அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இதனுடைய படிப்பினையை பொறுத்த வரைக்கும் சஹாபாக்களுக்கு மத்தியில் சில கருத்து வேறுபாடின் காரணமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது மிக உண்மையான ஒரு விஷயம். கருத்து வேறுபாடு, சில குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு அரசியல் ரீதியாக. சில நபர்கள் மார்க்கத்தை மீறிய செயல்களும் செய்திருக்கிறாங்க என்பதுதான் உண்மை. தவறு செய்திருக்கிறாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதை வைத்துக்கொண்டு இன்றைக்கு சில முஸ்லீம்கள் சஹாபாக்கள் மிக கேவலமாக நடந்துக்கிட்டாங்க, ரொம்ப கொடூரமான முறையில் நடந்துக்கிட்டாங்க, நரகத்துக்குரியவங்கிற அளவிற்கு அவங்க பேசி இருக்கிறாங்க. இன்றைக்கி சில முஸ்லீம்கள் யூடியூபாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், நம்மள இருக்கக்கூடிய சில கூட்டம் கூட இப்படி இழிவாக பேசக்கூடிய நிலைமை ஏற்படுது. எதனால் அந்த தாக்கம்னா புரியலை. அல்லாஹ்வுடைய தூதர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க, என்னுடைய சஹாபாக்களை நீங்கள் ஏசாதீர்கள். நீங்கள் வாழ்நாள் முழுவதும் அல்லது உஹது மலை அளவுக்கு முழுவதும் நன்மையை செய்தாலும் அவர்கள் செய்திருக்கிற நன்மை உங்களால் அடைய முடியாது, திட்டக்கூடாதுன்ற சொல்ல தடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லது சில பேர் வரம்பு மீறி புகழ ஆரம்பிக்கிறாங்க. யசீத் என்பவர்களை சண்டாளன் யசீது. சில பாடல்கள் நாகூர் அனிஃபா பாடல் கூட வரும். கண்கள் குளமாகுதம்மா கர்பலாவை நினைக்கையிலே, கண்டோரும் கொலை நடங்கும் சண்டாளன் யசீத் என்போன் கொன்றான் இமாம் ஹுசேனை, குடியரசு சாய்ந்ததம்மா குடியரசு சாய்ந்ததம்மா என்று பல வருடங்களுக்கு முன்பாக நாகூர் அனிஃபா என்பவர் இந்த பாட்டை வெளியிட்டிருப்பார். யசீத் என்பவரை தவறுதலாக சித்தரித்திருப்பார். நம்முடைய நிலைப்பாடு என்ன? யசீத் அவர்கள் சஹாபி கிடையாது. சஹாபியினுடைய மகனின் மகன் அல்லது சஹாபியினுடைய மகன், 2 அந்தஸ்து வரும். அபு சுஃபியான் அவருடைய பேரன், முஆவியா அவர்களுடைய மகன், சஹாபியோடைய அடுத்த தலைமுறை தாபி. இப்போ இந்த பதவியில் இருக்கிறவங்க தப்பு செஞ்சுட்டாங்க. சண்டாளன், அவன் இவனு பேசுறது, ரொம்ப கொடுங்கோலன் என்ற வார்த்தையை பிரயோகிப்பது, இப்படியெல்லாம் நடைமுறையில் சில முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. இதற்கு சரியான பதிலடி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் கொடுத்துருப்பாங்க. அவங்க காலகட்டத்தில் இருக்கும் பொழுது ஒரு மனிதர் ஷாஃபி இமாமை சந்திச்சு, நீங்கள் அலியுடைய டீமா அல்லது முஆவியா அவர்களுடைய டீமா, எந்த அணியின் பக்கம் நீங்கள் இருக்க ஆசைப்படுறீங்கன்னு கேட்பாங்க. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்லுவாங்க, இமாம் சொல்லுவாங்க, அது அந்த காலம். அந்த காலத்தில் நம்ம வாழ்ந்திருந்தோம்னா ஒன்று ஹுசைன் அவர்களுடைய படையில் இருந்திருப்போம், இல்லது யசீது அவருடைய படையில் இருந்திருப்போம். 2 பேர்த்தோட படையிலும் சில சஹாபாக்கள் இருந்தாங்க. 2 பேருக்கு மேலேயும் சில தவறுகள் இருந்திருக்கு, கருத்து வேறுபாடுகள் போரே மூன்றுச்சு. ஆனால் அந்த ஒரு சோதனையான காலகட்டம், அந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. அல்லாஹ் அதுலேருந்து பாதுகாத்துட்டான்ல, நீ ஏன் இப்போ அது நாக்கால நக்குறன்னு கேட்டாங்க. அப்படியே கேட்டாங்க, நாக்கால் ஏன் நக்கி அதை தோண்டி எடுக்கிற? அந்த வரலாற்றில் உனக்கு என்ன படிப்பேனே? சஹாபாக்கள் தவறு செஞ்சுட்டாங்க, சரி சஹாபாக்கள் மார்க்கமா இப்படின்னு கேட்குறாங்க. அவங்க மார்க்கமா? அவங்களை பின்பற்ற சொல்லி உனக்கு வந்திருக்கா? பிறகே இந்த வரலாறு சொன்னோம். இப்படியெல்லாம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. நம்ம மார்க்கத்தை மக்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் என்று உடைத்து பேசுகிற பொழுது மக்களிடத்தில் வரக்கூடிய ஒரு விமர்சனம் என்ன தெரியுமா? சஹாபாக்களுடைய கூற்றும் மார்க்க ஆதாரம்னு சொல்லுவாங்க. அத்தியுல்லாஹ் அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுங்கள் என்று சொன்னால் 3ஆவதா சஹாபாக்களை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. இப்போதான் இந்த 73 கூட்டம் யாரும் நமக்கு தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 73 கூட்டம் என்னுடைய சமுதாயத்தில் பிரியும். வாஹிதத்துன் ஃபில் ஜன்னா, அதுல ஒரே ஒரு கூட்டம் சொர்க்கத்திற்கு செல்லும். 72 நரகம் பின்னார். வஹியல் ஜமாத், அது ஒரு சமூக கூட்டமைப்பு. இன்னொரு செய்தியில அந்த கூட்டம் யார் என்பதை நபிகளார் தெளிவுபடுத்தி சொல்லும் பொழுது,
நானும் என்னுடைய தோழர்களும் எந்த மார்க்கத்தை பின்பற்றினோமோ அந்த மார்க்கத்தை யார் பின்பற்றினார்களோ அவர்கள் தான் அந்த கூட்டம். முடிவெடுங்க. வந்திருக்கிற அத்தனை நபர்களுக்கும் அல்லாஹ் அந்த சிந்தனை கொடுத்திருக்கிறான்ல. டிஎன்டிஜேவா, சுன்னத்து ஜமாத்தா, மதுஹபை தாங்கி பிடிப்பவர்களா, ஷியாக்களா, இது போன்று உலகத்தில் எத்தனையோ ஜமாத்துகள் இருக்கிறது. ஆனால் 73 கொள்கையில் அடங்கிரும். ரசூலுல்லாஹ் இங்கே ஜமாத்துன்னு குறிப்பிடுறது எத்தனை ஜமாத்து அப்படிங்கிறது கிடையாது, கொள்கைகள் குறிப்பிடுறாங்க. 73 வகையான கொள்கைகள். இந்த கொள்கைகளில் ஒரே ஒரு கொள்கை தாங்கியவர்கள் தான் சுவனம் செல்ல முடியும்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அது என்ன அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது, நானும் என்னுடைய சஹாபாக்களும் எந்த மார்க்கத்தில் இருந்தோமோ எதை பின்பற்றினோமோ அதை பின்பற்றுவார்கள் சொர்க்கம். ரசூலுல்லாஹ் எதை பின்பற்றினாங்க? சஹாபாக்கள் பின்பற்றினாங்களா? வஹி செய்தியை பின்பற்றினாங்க. வஹிதான் மார்க்கத்தின் அடிப்படை. அதை தான் நம்முடைய உயிர் மூச்சாக பின்பற்ற வேண்டும். நபிகளாருடைய காலகட்டத்தில் சஹாபாக்கள் அருமையாக இந்த வஹி செய்தி விஷயத்தில் விளங்கி வச்சிருந்தாங்க. சில பேர் அதில் பரீரா முகைஸ் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி 2 பேர்த்துக்கும் பிணக்கு ஏற்படுது, பிடிக்கல 2 பேருக்கும். அறுத்து விடுங்கன்னு வந்து ரசூலுல்லாஹ் இடத்துல நிற்கிறாங்க. திருமண வாழ்க்கையை முடிச்சுக்கிறோம், இதுக்கு மேல் நிற்க முடியாது அல்லாஹ்வுடைய தூதரே நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த பரீரா அவர்களை கூப்பிட்டு சில அறிவுரைகள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இவ்வளோ நாள் சேர்ந்து வாழ்ந்துட்டீங்க, இதற்கு மேலே பிரிஞ்சு நிற்கணும்னு ஆசைப்படாதீங்க இப்படின்னு அறிவுரை கொடுக்குறாங்க. உடனே பரீரா அவர்கள் சொன்னார்கள், இது உங்களுடைய கருத்தா அல்லது அல்லாஹ்வினுடைய வஹி செய்தியா? இது என்னுடைய கருத்து தான் ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே அதில் லா ஷஅன ஃபீக்கும், எனக்கு அந்த தேவை கிடையாது சொல்கிறது ரசூலுல்லாஹ். நபிகளாராக இருந்தாலும் வஹி செய்தி மட்டும் மார்க்கம்னு விளங்கியிருந்தாங்கல்ல, அதை நாம் விளங்க வேண்டும். அதற்காகத்தான் சஹாபாக்களுக்கு மத்தியில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கு. நபிகளாருக்கு பின்னால் சில கூட்டம் கௌசர் என்ற தடாகத்தில் தடுக்கப்படுவார்கள். அப்போ மலக்குமார்கள் என்ன செய்கிறாங்க, வானவர்கள் என்ன செய்கிறாங்க, தடுத்து நிப்பாட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்னுடைய தோழர்கள், என்னுடைய அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபாக்கள் என்று முன்மொழிகிற பொழுது மாணவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் இறந்ததற்கு பின்னால் இவங்க புதுமைகளை புகுத்திட்டாங்க, பல விஷயங்கள் உங்களுக்கு மாற்றமாக செஞ்சுட்டாங்க, நடைமுறையில் படுத்திட்டாங்க, இவங்களுக்கு இந்த தடாகத்தில் குடிநீர் வழங்கப்படாது என்று சொல்கிறாங்க. அந்த அடிப்படை என்ன, இந்த வரலாற்றினுடைய பின்னணி என்ன என்பதை பொறுத்தவரையில் மார்க்கம் என்பது 2 தான். இதை பின்பற்றி இருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. குர்ஆன் ஹதீஸ் இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. எப்பேற்பட்ட அணியும் வந்தாலும் சரி இந்த பிரச்சனை வர வாய்ப்பே கிடையாது. பாங்கு சொல்கிறோமா, உலகம் முழுக்க ஒரே பாங்கு தான். அல்லாஹ் அக்பர்ல ஆரம்பித்து எதை அல்லாஹ்வுடைய தூதர்கள் கற்றுக் கொடுத்தாரோ அதுதான் ஒரே ஒரு முழக்கமாக சொல்லப்படுது. ஐவேளை தொழுகைக்கு சொல்லணும் தான் பாங்கு சொல்கிறோம். சஹர் நேரத்துக்கு பாங்கு சொல்கிறேன், அதில் சில விதிவிலக்கு இருக்குது. ஆனால் ஐவேளை தொழுகைக்கு பாங்கு ஷியாக்கள் மட்டும் வேறு மாதிரி சொல்லுவாங்க. அஷது அண்ணா அலியன் வலியன்லான்ருவாங்க. அலியும் இறை தூதருக்கு நிகராக ஏற்படுத்திய காரணத்தினால பஞ்சா என்ற ஒரு கொண்டாட்டத்தை துவங்கி முஹர்ரம் 1லிருந்து முஹர்ரம் 10 வரைக்கும் இந்த கொண்டாட்டம் நடைபெறும். அவங்க தனி. ஆனால் மீதம் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்தாங்கன்னு ஒரு அணியில் நிற்கிறாங்கல்ல, இதுதான் நமக்கு வேணும். அப்போ என்ன விளங்குது, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு மார்க்கத்தை வரம்புபடுத்தி இதுதான் மார்க்கம் என்று தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிற பொழுது அதை பின்பற்றினால் எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த ஜமாத்தெல்லாம் பெரிய வாய்ப்பே இல்லை, இயக்கங்கள் உருவாக வாய்ப்பில்லை. இன்னைக்கு ஒருத்தர் இன்னொரு முஸ்லீமை பார்த்து சலாம் சொல்லக்கூட நிலைமை ஏற்பட்டுருச்சு. சலாம் கூட சொல்ல மாட்டாங்க, முகத்தை திருப்பிட்டு போகிறாங்க. காரணம் என்ன, நபிகளாருடைய மார்க்கத்தை பின்பற்றலாம். அதை நாம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான், அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மார்க்கத்தின் மூல ஆதாரம் வஹி செய்தி. அந்த வஹி செய்தி என்பது அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம் ப்ளஸ் குர்ஆன், இது 2ஐயும் தாண்டி வேறு எதுவுமே இல்லை என்பதற்காகத்தான் இந்த வரலாறு உங்களுக்கு சொல்லப்பட்டது. அப்போ நீங்கள் உங்களுடைய வேலை என்ன, இத்தனை நாட்கள் உட்கார்ந்து அல்லது இத்தனை அல்லாஹ் அழகான சிந்தனைகள் நமக்கு கொடுத்துருக்கிற பொழுது இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் மக்களுக்கு உயிர் மூச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜமாத் யார்? இன்னைக்கு இயக்கம் கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்களா, அவங்கள கணக்கிலே இல்லை. அவங்க தண்ணியும் ஏமாற்றிக்கிட்டு குடும்பத்தையும் ஏமாற்றிக்கிட்டு சமுதாயத்தை ஏமாற்றுகிற ஒரு கூட்டம். ஏன் சொல்கிறோம், ஜமாத்து கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் தொழுகைங்கிறது ஜமாத்து தானே, ரசூலுல்லாஹ் தானே ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அப்போ ஜமாத்து கூடாதுன்னு தனியாக தொழ வேண்டியது தானே. குடும்பம் ஜமாத்து தானே, குடும்பமே வேணாம்னு சன்னியாசியாக போக வேண்டியது தானே. முடியுமா? ஜமாத்து இல்லாமல் அது ஒரு வாழ்க்கையினுடைய அங்கம். ஆனால் இவங்க என்ன செய்வாங்க, தனியாக ஒரு பள்ளிவாசலை கட்டிடுவாங்க. ஆனால் ஜமாத்து கூடாதுன்னு பணியை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நல்ல கருத்துக்கள் மக்கள் சொல்லுவாங்க, தப்பு கிடையாது.
ஆனால் இந்த போலியான ஒரு வார்த்தை சொல்கிறாங்கல்ல, நாங்கள் ஜமாத்து கூடாதுங்கிற ஜமாத்து இப்படி சொல்கிறாங்கல்ல, இது மிகப்பெரிய போலித்தனம், ஏமாற்றக்கூடிய வேலை. இவங்க குரான் ஹதீஸ் அடிப்படையில் இருந்திருந்தா ஜமாத்துன்னு ஒன்று உருவாக்கி மக்களிடத்துல மார்க்கத்தை சொல்வதற்கு முன்னணியாக வந்திருப்பாங்க. இவங்க கிடையாது. அந்த லிஸ்ட்டில் மதுஹப் அந்த கூட்டமாக ஆபாசங்கள் நிறைஞ்சிருக்கு, தொழுகைகளை கேலி கூத்தாக்கப்படுது. ஒரு பல் துளக்கிற குச்சி நிப்பாட்டி வைக்காம படுக்க வச்ச சைத்தான் பைத்தியமாக்கிடுவான்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. இது மதுஹப் சட்டம் பண்றாங்க, இது மார்க்கம்னு சொல்றாங்க. சுபஹான மௌலிது வந்துருச்சுல, சில புது பாடல்கள் எடுத்து பாருங்க. 2026 ஸ்பெஷல் மௌலிதுகள் எடுத்து பாருங்களேன், ரொம்ப கேவலமா இருக்கும். இதுல இருந்து எடுத்து பாடுறீங்களே, இது மார்க்கமா? நீங்களே கேள்வி கேட்பீங்க. ஒரு பாமர சுன்னத் ஜமாத்துக்காரர்கள் கூட அதை பார்த்தாங்கன்னா அவ்வளவு கோபம் வரும். ஏன்னா அவன் கேட்கறது நியாயம் தானே, சினிமால இருந்து மெட்டை எடுத்து போடுறீங்கன்னு கேட்பாங்க. அப்ப இந்த மதுஹப் என்று மார்க்கம் என்று சொல்பவர்கள் இந்த 73 கூட்டத்தில் அந்த ஒரு கூட்டம் கிடையாது. ஆபாசங்கள் எடுத்துக்கொண்டு தன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தை சொல்ல முடியும், வஹி செய்தி சொல்ல முடியும், என் குழந்தைக்கு அழகான முறையில் திருமண சட்டத்தை சொல்லித்தர முடியும், தொழுகை சட்டத்தை சொல்லித்தர முடியும், நோன்பின் சட்டத்தை சொல்லித்தர முடியும். மதுஹப் சட்டத்தை சொல்லித்தர முடியாது. அது மார்க்கம் கிடையாது. அந்த ஒரு கூட்டம் சொர்க்கம் கிடையாது, நல்லா தெரியுது. அடுத்து என்ன? சலஃபிகள் முன்னோர்களை பின்பற்றுறோம், சஹாபாக்களை பின்பற்றுறோம். இப்னு அப்பாஸ் எவ்வளோ பெரிய நபித்தோழர், குரானின் நண்பர்னு சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர். இப்படி குரானின் சொன்ன நபித்தோழர் என்ன செஞ்சாங்க? சூரா கடைசி 2 அத்தியாயங்கள் 13, 14 இது ரெண்டும் குரான் வசனமே கிடையாதுன்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. இது துவா, இது குரானில் பிற்காலத்தில் சேர்த்திட்டாங்கன்றாங்க. உலகம் முழுக்க ஒரு கருத்து என்ன? இந்த 2 அத்தியாயங்கள் 114, 113 குரான் வசனம் தான் ஓதிக்கிட்டு இருக்கிறோம். குல்லவுது பிரபினாஸ், குல்லவுது ஃபலக்கு, குரானுடைய வசனங்கள் எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் இப்னு அப்பாஸ் அவர்கள் தன்னுடைய கருத்து என்ன சொல்றாங்க? இது குரான் வசனமே இல்லை, இது ஒரு துவான்றாங்க. சஹாபாக்களுடைய கருத்தை ஏற்றுக்கிட்டு இது குரான் வசனம் இல்லைன்னு மறுத்த முடியுமா? சலஃபிகள்னு சொல்றாங்க. அவரிடத்துல இந்த கேள்வி கேட்டால் பதில் இல்லை. இந்த மாதிரி ஏராளமான நபித்தோழர் சொன்னால் இந்த நேரம் பத்தாது, சொல்லிக்கொண்டே போகலாம். சில சகோதரர் நமக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட சொன்னாங்க, கர்பலா வரலாம்னு பேசுறீங்களே, நேரம் பத்தாது, எப்படி பேச போறீங்க? நம்முடைய நோக்கமே 73 கூட்டம் யாருன்னு ரிவீல் பண்ணுறது தான், அதை சொல்கிறது தான். அந்த 73ல் 1 யாருங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட நாளை எடுத்து அதை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு கடைசியாக ஒரு தகவலை சொல்லி முடிச்சுக்கிறேன். அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற இந்த சிந்தனையை கொண்டு சஹாபாக்கள் மார்க்கம் ஆகாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், மதுஹப் என்பது மார்க்கம் ஆகாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் சிறப்பிற்குரியவர்கள், அவர்கள் சொர்க்கத்துக்குரியவர்கள், அவர்கள் நம்மை காட்டிலும் மிகச்சிறந்தவர்கள், நம்மை காட்டிலும் இறையத்தில் மேலோங்கியவர்கள். இதெல்லாம் மாற்றுக்கிறதுல இதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் மார்க்கம்னு வந்துட்டா அதில் வேறுபட்டு நிற்கணும் என்பதை தான் இத்தனை காலம் உங்களிடத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் என்பதை இன்ஷா அல்லாஹ் கூறிக்கொண்டு, வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த 73 கூட்டத்தில் அந்த ஒரு கூட்டம் சொர்க்கம் போதில் அதில் இறைவா என்னை ஆக்கி அருள் புரிவாயாக, குரானையும் ஹதீஸையும் பின்பற்றுபவனாக கடைசி வரைக்கும் இருக்கணும் என்ற நோக்கத்தோடு வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை இந்த ரமலானுடைய தொழுகையில் சஜிதாவில் அதிகமாக கேட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.